வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் ட்ரெண்டாக போயிட்டுருக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விஜயோட விவாகரத்து சர்ச்சை தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இந்த விஷயத்தில் நிறைய விமர்சனங்கள் எழுந்தாலும், ஒரு பக்கம் ஜீவனாம்சத்துக்காக தான் அவங்க விவாகரத்து கேட்குறாங்க, இல்லை அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடக்கிறதுக்கு கேட்குறாங்க, இல்லை அவங்க வேற ஏதோ ஒரு பின்னணியோட செயல்படுறாங்க, வேற யாரோ கூடயோ சேர்ந்துக்கிட்டு கூட்டு சதி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்களை நம்ம சங்கீதா மேலே முன்வைக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. இன்கேஸ் டிவோர்ஸ் ஆகிற பட்சத்தில் தாவேக தலைவர் விஜயோட ஜீவனாம்சத்தில் தான் சங்கீதாவால் வாழ முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சங்கீதா பார்ன் இன் அ வெல்த்தி ஃபேமிலி. அவங்க பிறக்கும் போதே ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் மேரேஜ் பண்ணும்போது அவங்க விஜயை விட ரொம்ப வெல்த்தி பர்சனாக இருந்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக இங்கேருந்து விஜயோட பேரண்ட்ஸ் ஷோபாவும் சந்திரசேகரும் இங்கேருந்து லண்டன் போய் சங்கீதா விஜயோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த கல்யாணத்தை பற்றி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா லண்டனில் பெரிய தொழிலதிபராக இருக்கிறவங்க தான் சங்கீதாவோட பேரண்ட்ஸு. சங்கீதா ஆசைப்பட்டதுனால தான் விஜயை அவங்க மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டே சங்கீதா ரொம்பவும் ஒரு வெல்த்தி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இப்போ கூட சங்கீதாவோட சொத்து மதிப்பு ரொம்ப கணக்கிட முடியாதது. அது மட்டும் கிடையாது, லண்டனில் இருக்கிற அவங்களுடைய சொத்துக்களை விட அவங்களுக்கு இலங்கையிலும் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நிறைய இடத்துல திருமண மண்டபங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆரம்ப காலத்தில் இது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலுமே முதல்ல ஒரு ரசிகையாக, ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகையாக தான் இன்றைக்கி விஜயை சங்கீதா விஜய் சந்தித்தாங்க. பூவே பூச்சுடுவா படத்தில் தான் அவரோட நடிப்பை பார்த்து ரொம்பவும் ஒரு பிரியப்பட்டு அவரை முதல்ல அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த பார்த்த அந்த முதல் இதே சங்கீதாவுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகிடுச்சு அவர் மேலே. அதுக்கப்புறமேலே 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள் ஆகுறாங்க. அந்த நண்பர்கள் அப்படிங்கிற இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, விஜய் வீட்டு பக்கத்துலேயே சங்கீதா குடி வராங்க. அதுக்கப்புறமேலே நண்பர்களாக இருந்தவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த அவங்க 2 ஃபேமிலியும் அந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு அந்த கட்டத்துக்குள்ளே வராங்க. ஒரு கட்டத்தில் ஷோபாவுக்கு விஜய் ஏன் சங்கீதா கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இது ஸ்ட்ரைட்டாகவே சங்கீதா கிட்ட கேட்டுடுறாங்க. ஆனால் அப்போல இருந்து அவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ பணிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ உள்ள பாண்ட்லேருந்தே இருக்குது. ஸோ சங்கீதா ரொம்ப பொறுமையானவங்க. அதாவது பொறுமையின் சிகரம் அப்படின்னே சங்கீதாவை சொல்லலாம். அவங்களுக்கு அதாவது குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப பிடிக்குமா, வீட்டை பார்த்துக்கிறது, வீட்டை பராமரிக்கிறது, ஹஸ்பண்டை கவனிச்சிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆர்டினரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் என்னவோ அது பண்ணுறது தான் சங்கீதாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா இது நாள் வரைக்குமே சோஷியல் மீடியாவில் ஒரு பெருசாக ஒரு விருப்பம் இல்லாமல் அதிகமாக ஒரு கிளப்போ இல்லை அந்த மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் லேடிஸ் கிளப் மீட்டிங்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சுற்றுறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்களாம். அதெல்லாம் சங்கீதாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். அவங்க ஹாலிடே வெக்கேஷன் அப்படின்னா குழந்தைங்களோட லண்டன் போயிடுவாங்களாம். அங்கே 1 or 2 months ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருவாங்களா. ஏதோ ரொம்ப டிப்ரெஷன் அப்படிங்கிற நிலைமையில ரொம்ப நேரம் பூஜையில் உட்காந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், விஜய் கூட ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. விஜய் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதாவை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள அவ்வளோ இதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிட முடியாது. ஈஸியாலாம் ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது இல்லை கிஃப்ட் பேக் ஜுவல்ஸ் இதில் எதுலேயுமே அவங்க ஃபுல்ஃபில் ஆக மாட்டாங்க. அவங்கள ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நான் சொன்னால் போதும், அதுலேயும் அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான் அவங்கள பண்ண முடியும், வேறு எந்த மாதிரியும் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. இப்படி ஒரு பர்சனை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சங்கீதா விஜயை பற்றி ஆச்சரியப்பட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த கேஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை கூட தகாத உறவு, நீங்கள் விவாகரத்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக தாவேக தலைவர்கிட்ட இந்த பிரச்சனையால எனக்கு விவாகரத்து வேணும், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கலாமே. ஆனால் ஏன் நடிகை கூட தகாத உறவு? என் கூட அவர் பேசுறதில்ல, என்னை ஃபினான்ஷியலாக முடக்கிட்டாரு, என்னை ரொம்ப ஒரு மாதிரி அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, என்கிட்ட பேசுறதில்ல, என்னை ஃபிசிக்கலாக என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணுறாரு, ஐ நீட் அ பீஸ், ஐ நீட் அ
ஐ ஐ நீட் சம் வாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மேபி வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆக்கியிருக்காரா விஜய் சங்கீதாவை அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது. இதுதான் எல்லாருமே சங்கீதா கிட்ட ஒரு கேட்குற விஷயமே. நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு அவரை ஒரு பிரச்சனையில் தனியாக விட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து தன்னை வந்து உயரத்தில் கொண்டுட்டு வந்தவங்களுக்கு தான் ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷரை நீங்கள் ஏன் இன்னைக்கு தனியாக விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்து தான் இன்னைக்கு அவருடைய தொண்டர்கள், எல்லா தொண்டர்களோட மனசில் இருக்கிற ஒரே விஷயம் அது ஒன்று தான். பொறுத்தீங்க. நீங்கள் வந்து ஏன் 1 இயருக்கு முன்னாடி இல்லை மேபி எலெக்ஷன் கழிச்சு இந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கலாமே. ஏன் இப்படி ஒரு பீக்கில் இருக்கும்போது சடானா அவங்கள கீழே தள்ளுற மாதிரி நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து சங்கீதா குறித்து விஜயோட வீட்டில் வேலை செய்கிற எல்லாருமே ஒரு விஷயங்களை பதிவிட்டுட்டு வராங்க. இன்றைக்கி அது இணையதளத்தில் ரொம்பவும் வைரல் ஆகிட்டு போகுது. அதில் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேலே விஜயோட மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிற ஒருத்தர் வந்து சங்கீதா விஜய் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கி இணையதளத்தில் பதிவிட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து சங்கீதா விஜய் டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உண்மையிலேயே சங்கீதாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியை பார்த்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு ஒர்க்கர்ஸையும் பார்த்துக்குவாங்க. இப்போ நாங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு தீபாவளி பரிசாக இருக்கட்டும், இல்லை பொங்கல் பரிசாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பர்த்டே, பசங்களோட பர்த்டே, இந்த எல்லா விஷயங்களையுமே எல்லாருக்கூடையும் சமமாக பகிர்ந்து தான் அவங்க பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஹெட் வெயிட்டு, அதாவது இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஒரு ஹெட் வெயிட்டு, ஒரு ஆட்டிடியூட் காட்டுறது, அந்த மாதிரி எந்த விஷயமே சங்கீதா கிட்ட இருக்காது. சங்கீதா விஜய் மாதிரி ஒரு முதலாளி அம்மாவை உங்களால் யாராலையும் உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேலைக்காரங்க கிட்ட எவ்வளோ வந்து மென்மையாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக வேலை பண்ணுறேன். ஒரு நாள் கூட இந்த வேலையை விட்டு நான் போகணும்னு நினச்சதே கிடையாது. அவங்க பசங்க பர்த்டேஸ்லேருந்து அவங்களுடைய பர்த்டே, ஆனிவர்சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே எங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதாகட்டும், எங்களை வந்து குடும்ப நபர்களாக தான் அவங்க வந்து இது வரைக்கும் நடத்திட்டு வந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன விதமான ஒரு கசப்பான சம்பவம் இது வரைக்கும் நடந்திருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு தடவை கூட சண்டை போட்டு கத்தி ஹார்ஷா அந்த மாதிரி ஒரு தடவை கூட சங்கீதா விஜய் பிஹேவ் பண்ணது கிடையாது. அவங்களுடைய அதிகபட்ச கோவம் என்னன்னா பேசாமல் இருப்பாங்க. அது மட்டும்தான் அவங்களுடைய அதிகபட்ச விஷயமா இருக்குமே தவிர ஒரு பொறுமைக்கு எடுத்துக்காட்டா சங்கீதா விஜயை சொல்லலாம். இப்போ வந்து நிறைய வந்து அவங்க மேலே எதிர் விமர்சனங்கள் வரதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையிலேயே இப்படி ஒரு கணவன் மனைவியை யாராலையுமே பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை தான் அவங்க கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால அவங்களுடைய முன்னாள் வாழ்க்கையை பற்றி தயவு செய்து தப்பாக பேசாதீங்க. ஏன்னா இப்படி ஒரு முதலாளிக்கு இருக்கிற ஒரு குணமும் அப்படிங்கிறது சங்கீதாவுக்கு கிடையாது. தொழிலாளி முதலாளிங்கிற வேறுபாடு பார்க்காம எங்கள் கூட ரொம்ப சரிசமமாக ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி நடந்துக்கிற பண்பு எல்லா முதலாளிகளுக்கும் வந்துடாது.